ஓபிஎஸ் ஆதரவாளரான ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் அவர் கட்சி மாறியிருப்பது எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பு அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் தற்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். குறிப்பாக அஇஅதிமுக சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போது அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகத்தான் சட்டப்பேரவையில் அவர் பார்க்கப்படுவார். இந்த நேரத்தில் இவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இருப்பினும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது. அந்த அடிப்படையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் செய்தியாளரை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான தலைவர் முன்னிலையில் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். காரணம், இன்று திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும் தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும் தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவுதான் இந்த முடிவு. நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கான காரணம், எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கின்றேன். சார், இப்போ நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கீங்க, தொடர்ச்சியாக எம்எல்ஏவா கண்டினியூ பண்ணுவீங்களா? எப்படி இருக்கும் உங்கள் ஸ்டாண்ட் சட்டமன்ற அசம்பிளியை பொறுத்தவரைக்கும்? இப்பொழுது நான் தலைவரிடம் பேசினேன். இன்று மாலை 4 மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இப்போ ஏடிஎம்கேல அட்டையில் ஜெயிச்சிங்க, குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருக்கீங்க. இப்போ இந்த அணியில் உங்களுக்கு அரசியல் பாரம்பரியம், பெரிய பாரம்பரியம் பிஎஸ் பாண்டியனுடைய இந்த டிஎம்கே செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை. இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு, எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய
ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். நீங்க பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வந்தீங்க. இப்ப அவர் டிடிவி தினகரன் அதே போல சசிகலாவெல்லாம் சந்திக்கிறாரு, அந்த நிலைப்பாடு இருக்கிறார். அதனாலதான் நீங்க வெளியேறீங்களா? ஏன்னா தொடர்ந்து நீங்க சசிகலாவை எதிர்த்து வந்தீங்க. என்னை பொறுத்தவரையில் சில நெருடல்கள் உண்டுதான். காரணம், நான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது உறுதியான நிலைப்பாடாக தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இன்று அவர்களுடைய கொள்கையும் யாரை தோற்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்றார்களோ அதே நபரை தான் தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க முதலமைச்சரை சந்திச்சு நினைச்சிருக்கீங்க, என்ன சொன்னாங்க முதலமைச்சர்? உழைப்பினையும் ஒரு இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டனையும் விரட்டக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன, அவருடைய நடைமுறை என்ன, அவருடைய சிந்தனை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து நான் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு இங்கே வந்தபோது என்னை இருகரம் வரவேற்று நீங்கள் வாருங்கள், இந்த இயக்கத்துக்கு வாருங்கள் என்று எனக்கு புன்முறுவலோடு மகிழ்ச்சியாக என்னை இந்த இயக்கத்திற்கு வரவேற்றிருக்கின்றார். நான் ஒன்றை மட்டும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொண்டனுடைய உணர்வையும் மக்களுடைய உணர்வையும் எந்த சூழ்நிலையிலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூவத்தூர் பாணியில் கபலீகரம் செய்திருப்பவர்கள் உடன் இருப்பதோடு அவர்களுக்கு எப்படி அவர்களோடு இருப்பது என்பதை நான் சிந்தித்துதான் இந்த திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகளை இன்று பாதுகாத்து வலிமையான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய முன்னிலையில் இன்று நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். மற்ற 3 பேர் நீங்க ஓபிஎஸ் ஓட நீங்க வைத்திலிங்கம் ஐயப்பன்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க சார்? அவங்க என்னை பொறுத்தவரையில் எனக்கென்று சில கொள்கைகள் உண்டு. கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இயக்கத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். சிறுபான்மையிற்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு கட்சியா திமுக அதிமுக 2 இருந்தது. இப்ப அதிமுக இருந்து நிறைய சிறுபான்மையர் வெளியேறாங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி இங்க அன்வராஜா இணைஞ்சாங்க. சோ அந்த நிலைப்பாட்டில இருந்து எல்லாம் வெளியே வராங்களா அதிமுக? பாரதிய ஜனதா கட்சியினுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைத்தார் என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி வைத்த போது தொண்டர்கள் உணர்வு கேட்கப்பட்டதா, பொதுக்குழு கூட்டப்பட்டதா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த முடிவு எடுக்கப்பட்டதா? இதற்கெல்லாம் விடையில்லை. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன். எம்எல்ஏ பதவியிலிருந்து இன்று மாலை 4 மணிக்கு ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் தனக்கு விருப்பம் இல்லை என்ற அடிப்படையிலேயே திமுகவில் இணைந்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய பேட்டியில் தெரிவித்துள்ளார்.